அனைவருக்கும் அமூஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 21/1/2026 வியாழனன்று வரக்கூடிய அற்புதமான கணேஷ் ஜெயந்தி. மிக மிக முக்கியமான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எல்லோருக்கும் இந்த கணேஷ் ஜெயந்தி தெரியாது, பிள்ளையார் சதுர்த்தி தான் தெரியும். நாம் கொண்டாடி இருக்கிறோம். இது என்ன கணேஷ் ஜெயந்தி என்று ஆச்சரியமாக கேட்பீர்கள். ஆன்மீகத்தில் மிகவும் அற்புதமான நாள், பிள்ளையார் அவதரித்த நாள் கணேஷ் ஜெயந்தி. பொதுவாக கணேஷ் ஜெயந்தி சவுத் பக்கம் கொண்டாடுவதில்லை. வட மாநிலங்களில் இந்த கணேஷ் ஜெயந்தியை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். நம் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கணும், குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பு, சந்தோஷம், நமக்கு தேவையானது எல்லாம் பிள்ளையார் அவதரித்த ஒரு நாளில் வேண்டி வணங்கி கேட்டுக்கிட்டா நிச்சயம் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் கைகூடும். சின்ன சின்ன எளிமையான வழிபாடு பூஜை முறைகள், அது பற்றி தான் மிக முக்கியமான பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் பிள்ளையார் சதுர்த்தியும் கணேஷ் சதுர்த்தியும் ஒன்றா என்று கேள்வி வரும். விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும். அதுதான் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஜெயந்தி தான் உண்மையான பிறந்த நாள் என்று குழப்பங்கள் வரலாம். இந்த கணேஷ் ஜெயந்தி தான் பிள்ளையாரின் உண்மையான பிறந்த நாள். சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு அவர் பிறந்த நாளை குறிக்கும் நாளாக விநாயக பெருமான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. பிள்ளையார் சதுர்த்தி கணேஷ் ஜெயந்திக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று பார்த்தால், பிள்ளையார் சதுர்த்தி என்பது பூமிக்கு வந்த கணபதியை பார்வதி தேவி கூட்டிக்கிட்டு போகிற நாள் தான். இந்த நாளை தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஆனால் கணேஷ் ஜெயந்தி என்பது பிள்ளையார் அவதரித்த ஒரு நாள். அதாவது முதல் முறையாக பார்வதி தேவி மஞ்சளில் பிடித்த விநாயகரை நாம் அந்த ஒரு நாள் தான் கணேஷ் ஜெயந்தி. அதனால் தான் இப்படி முக்கியத்துவம் வழிபாடுகளும் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நமக்கு வரக்கூடிய பிறந்த நாளை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாட்களில் நம் குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்களோ நம்ம கொடுப்போம். அதேபோல் பிள்ளையார் அவதரித்த இந்த கணேஷ் ஜெயந்தி நாளை உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் தீரணுமோ அதை நினைத்து உங்கள் வேண்டுதலை வைங்க. பிள்ளையர்க்காக எளிமையாக ஒரு தீப வழிபாடு, உங்களால் முடிந்த பிரசாதம் வைத்து வழிபாடு செய்து பாருங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாளில், இந்த சதுர்த்தி நாளில் எளிமையான முறையில் தீப வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நமக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும் என்பது உறுதி. பிள்ளையார் என்றாலே எருக்க இலை, எருக்கம்பூ ரொம்ப விசேஷமானது. அதோட அருகம்பூல் மாலையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இது எல்லாம் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் அருகம்புல் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள சிலை அல்லது படம் எதுவாக இருந்தாலும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் சிலை அல்லது படம் ஒன்று ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க. எருக்க இலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அதன் மேலே அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். எல்லோரும் எள் தீபம் தான் ஏற்றணும். எள்ளால் ஆன பிரசாதம், எள் உருண்டை, எள் கொழுக்கட்டை, என்ன உங்களால் முடியுமோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்கள் மனதில் என்ன விஷயங்கள் கோரிக்கை வேண்டுமோ ஆத்மாத்மாக நினைத்து வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விளக்கு முன்னாடி வெற்றிலை அல்லது மாவிலை அல்லது பித்தளை தட்டில் மஞ்சளில் பன்னீர் விட்டு விநாயகர் பிடித்து வழிபடணுங்க. முதலில் மஞ்சள் விநாயகர் பிடித்து அவரை உருவாக்கிய நாள் தான் இந்த நாள். சுத்தமான மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு மேல் மஞ்சள் குங்குமம், எருக்கம்பூ, அருகம்புல் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதற்கு முன் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். எருக்க இலை கிடைக்கவில்லை என்றால் பித்தளை தட்டில் கூட மஞ்சள் விநாயகர்
படித்து வைத்து தீபமேற்றி வழிபடலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ஒரு மந்திரங்க. ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை வியாழனன்று எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லி வழிபடலாம். அதோடு பிள்ளையாரின் திருநாமங்கள் சொல்லலாம். இந்த நாமத்தை சொல்லி உங்ககிட்ட இருக்கிற அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நிச்சயம் என்ன வேண்டி கேட்கிறீர்களோ அன்று அந்த வரம் எல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்க. 16 நாமங்கள் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜர்கன்ஹாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் கணாச்சாய நம, ஓம் பாலச்சந்திராய நம, ஓம் கஜர்கண்ணாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சுர்பகர்ணாய நம, ஓம் ஹேரம்பாய நம, ஓம் ஸ்காந்தபூர்வச்சாய நம. இந்த 16 நாமங்கள் யார் ஒருவர் பிள்ளையாரை வேண்டி மனமுருகச் சொல்லி ஆத்மார்த்தமாக என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை நினைத்து சொல்லி வழிபடலாம். செய்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பது நிச்சயமாக நடக்கும். அது கூடவே 16 வகை செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். பிள்ளையாரின் ஷோடச நாமாவளி என்று சொல்லுவாங்கங்க. கஷ்டங்கள் விலகி ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். தடைகள் இருந்தால் தடைகளில்லா வாழ்க்கை கிடைக்கும். அதனால் இந்த அற்புதமான 16 நாமங்களை சொல்லி இந்த கணேச ஜெயந்தி நாளில் சொல்லி எளிமையான தீப வழிபாட்டின் மூலம் விநாயகர் முதற் கடவுள் கணேசனின் அருளை பெறுவோமாக. பிள்ளையார் அவதரித்த இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச 2 வாழைப்பழம், கொழுக்கட்டை, அவல் பொரிக்கடலை, அப்பம், வெல்லம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாங்க. அதெல்லாம் முடியலன்னா 2 பழம் கூட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. எப்படி முடியுதோ எளிமையான முறையில் பிள்ளையாரை விநாயகரை ஆத்மார்த்தமாக வழிபடுங்க. அவர் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்குவாருங்க. அதனால் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய இந்த பதிவு எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே நமக என்ற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டி கேட்கிறீர்களோ அந்த வரங்கள் அனைத்தும் பிள்ளையார் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறுவார்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.